வணக்க மக்களே, கேழ்வரகும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும். கேழ்வரகு சிறுதானிய வகைகளில் ஒன்றுங்க மக்களே. இந்த கேழ்வரகு கிடைக்கலையே அப்படின்னு இயங்கக்கூடிய மக்கள் நிறைய பேர். ஸோ இந்த கேழ்வரகு நம்ம கிடைக்கும் போதே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை இந்த கேழ்வரகு கொடுக்கும். கேழ்வரகு உண்பதை நீங்கள் வழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடுகள், சிதைவு நோய்கள் போன்ற பல நோய்கள் உங்களுடைய உடலை அணுகாதவாறு கேழ்வரகு உங்களை பார்த்து கொள்ளும். உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக்குறதுக்கு நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கலாம். உடலுக்கு வலுவை சேர்க்கக்கூடியதாக இந்த கேழ்வரகு இருக்குது. ஸோ உங்களுடைய உடலை ஸ்ட்ராங்காக வைக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த கேழ்வரகு எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்க, ஆரோக்கியமான முறையில் குறைக்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அருமருந்தாக இந்த கேழ்வரகு இருக்கும். உடல் எடையை நீங்கள் குறைக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம். அரிசி சாதத்துக்கு பதிலாக இந்த கேழ்வரகை நீங்கள் கூழாக செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது போன்ற நிறைய மருத்துவ நன்மைகள் கேழ்வரகு உண்பதை நீங்கள் வழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்ன அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றும் நான் விளக்கமாக சொல்கிறேன். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோ குறிப்பிடலாம். கேழ்வரகுல இருக்கக்கூடிய தாவர வகை ரசாயன கலவைகள் செரிமானத்தை உங்களுக்கு குறைக்குது. அதாவது செரிமானத்தை குறைக்கும் அப்படின்னா செரிமான நேரத்தை உங்களுக்கு குறைச்சிரும். அதனால நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் உங்களுடைய செரிமானம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும். நீங்கள் எளிமையான முறையில் செரிமானம் அடைந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு கேழ்வரகு உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இந்த கேழ்வரகு நீரிழிவு நோயாளிகளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. அதாவது சுகர் பேஷண்ட்டுடைய பிளட்ல சுகர் அளவை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு இந்த கேழ்வரகு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். எனவே சர்க்கரை நோயாளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு உணவுல அதிகம் சேர்த்துக் கொள்வது நல்லது. இது மருத்துவ ஆய்வுகள் மூலமாகவே கூறப்பட்டிருக்கு. கேழ்வரகுல லெசித்தின் மற்றும் மெத்தியோனின் போன்ற அமினோ அமிலங்கள் இருக்கிறதால கல்லீரலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்றி கொழுப்போடைய அளவை குறைக்கிறதுக்கு கேழ்வரகு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கலாம். ரத்த சோகை உள்ளவர்களா நீங்கள் ஹீமோகுளோபினுடைய அளவு குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் ரத்த சோகை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேழ்வரகு எடுத்துக்கும் போது உங்களுக்கு தேவையான அந்த இரும்பு சத்து கிடைத்து ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கிறதால ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா நோய் வந்து உங்களுக்கு குணமடைகிறதுக்கு நீங்க கேழ்வரகு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு அற்புதமான மருந்தாக இந்த கேழ்வரகு உங்களுக்கு விளங்கும். செரிமானத்திற்கு உதவும் கேழ்வரகுங்க மக்களே. பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் இந்த கேழ்வரகு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா பால் சுரப்பு உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். கேழ்வரகுல இயற்கையாகவே இரும்பு சத்து இருக்கு. இதனால நீங்க இதை அதிகம் உண்பது ரத்த சோகை நோயை குணப்படுத்த உதவிகரமாக இருக்கும். கேழ்வரகு உட்கொள்வது இயற்கையாகவே உங்களுடைய உடலை ஓய்வு பெற செய்யும். அதனால நீங்க எதுவுமே தனியாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. கேழ்வரகு நீங்கள் சாப்பிடும்போது இயற்கையாகவே அது உங்களுடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஃப் பண்ணும், உங்களுடைய உடலை ஓய்வு பெற செய்யும். மேலும் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன், கவலை, மன அழுத்தம், தூக்கமின்மை பிரச்சனையை கூட உங்களுக்கு கேழ்வரகை குணப்படுத்த உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒற்றை தலைவலியால் நீங்கள் கடும் அவதிப்படுறீங்க அப்படின்னா அந்த தலைவலிக்கும் நிவாரணம் அளிக்கக்கூடியதாக இந்த கேழ்வரகு இருக்குதுங்க மக்களே. ஸோ அந்த வகையில் நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கலாம். உடலினுடைய இயல்பான செயல்பாட்டிலும் சேதமடைந்த திசுக்களை சரி செய்வதற்கும் அமினோ அமிலங்களுக்கு பெரும் பங்கு இருக்கு. மற்றும் உடல்ல நைட்ரஜன் நிலையை சமன்படுத்துறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேழ்வரகு தான் ரொம்ப உதவிகரமாக இருக்கு. ஸோ அந்த அமினோ அமிலங்களுக்கு பெரும் பங்கு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த அமினோ அமிலங்கள் வந்து இந்த கேழ்வரகுல இருக்கிறதால நீங்க கேழ்வரகு சாப்பிடும்போது அமினோ அமிலங்கள் கிடைக்கிறதால உடலினுடைய இயல்பான செயல்பாட்டுக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கேழ்வரகு நீங்க வறுத்து உணவோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை பிளட் பிரஷர் இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய ஹை பிபி, உயர் ரத்த அழுத்தம், கல்லீரல் நோய், இதய நோய், ஆஸ்துமா மற்றும் புது தாய்மார்களுக்கு பால் சுரக்காமல் இருக்கிறது போன்ற அனைத்து நோய்களுமே குணமாயிடும். ஸோ இவ்வளவு நோய்களை சரி செய்யக்கூடிய கேழ்வரகை நம்ம ஆரோக்கிய டானிக் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்க கேள்விப்பட்டுக்கோங்க. கேழ்வரகுக்கு ஆரோக்கிய டானிக் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. ஸோ இப்படி நிறைய மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய கேழ்வரகை நீங்களும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.